தமன் சார், அதர்ஸ் அப்புறம் தமன் சார் கூட வந்தார். ஆக்சுவலி மனோஜ் சார் தான் அதுக்கப்புறம் வந்தார். ஸோ மனோஜ் சார் எடிட்டிங்லேருந்தே நல்லா ஃபுல் சப்போர்ட் பண்ணார். இப்போ வந்தாலும் பண்ணுறேன்னு சொல்லுவார். அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணிகிட்ருப்பார். ஸோ தேங்க்யூ மனோஜ் சார். அப்புறம் தமன் சார் தான் அந்த படத்தை ரொம்ப நம்பினார். ஸோ அவர் தான் அந்த படத்துக்கு ஐடென்டிட்டி மாதிரி இருந்துச்சு. அந்த சாங்ஸ் எல்லாம் எங்கே போனாலும் படத்தை பற்றி பெருமையாக பேசிட்டே இருப்பார். லைக் ஹைதராபாத் போனால் ஹைதராபாத்தில் சொல்லுவார், பாம்பேயில் போனால் பாம்பேயில் சொல்லுவார். ரொம்ப படத்தை பற்றி ப்ரௌடாக பேசுவார். ஸோ தேங்க்யூ தமன் சார். அப்புறம் வேறு யார்? அப்புறம் சாய் பற்றி சொல்லணும். சாய் நான் ஒரு படத்துக்கு ஒரு டிஓபின்னு மட்டும் சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராகவோ ஒரு இபியாவோ ஒரு ஏடியாவோ எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுவான். சம்டைம்ஸ் ஆர்டிஸ்ட் டேட்ஸ் கூட வாங்கி கொடுப்பான். நடுவில் காய்கறி டேட்லாம் கிடைக்கவே இல்லை. ஸோ அவன் தான் காய்கறி டேட்டே வாங்கி கொடுப்பான். ஸோ சாய்க்கு தேங்க்யூ. அவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேறு எடிட்டர் பிரதீப்போட நான் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அவங்க ஏடிஸோட தான் ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணுவோம் ரூம் ஆஃபீஸில். வெங்கி முரளிலாம். ஸோ அவ்வளோதான் நான் எடிட் நினச்சிட்டு இருந்தேன். பட் கடைசி 3 months உட்காந்து இந்த அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடிட் பண்ணது தான் படத்தில் அவ்வளோ ஒரு கிறிஸ்பாக நீட்டாக இருக்குது. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. பிரதீப்க்கு தேங்க்யூ. அப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைனர் கார்த்திக் சார். ஸோ படத்தில் அவ்வளோ செட் இருக்குது. அந்த ஒரு மொட்டை மாடி செட்டாக இருக்கலாம், அப்புறம் அந்த ஸ்பேஸ் டெரஸ் செட்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் போட்டது தான். ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார். அப்புறம் இந்த படத்தில் அதிகமாக பேசுகிறது காஸ்டியூம்ஸ் வந்து பல்லவி மேம் பண்ணாங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய படமாக பண்ணின டைமில் ஒரு சின்ன படமாக அப்போ அவங்க பண்ணது தான். ஸோ எல்லா பெரிய ஸ்டார்ஸும் தான் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க டீம் மீனாட்சி அவங்களும் பண்ணாங்க நியூயார்க் ஷெடியூல்லாம். ஸோ அவங்களுக்கு தேங்க்யூ. அப்புறம் அவங்க நேராக ஒரு ரேட் கொடுத்தோம். ஸோ டிராவிட் ரெட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஷூட்டிங்லாம். தேங்க்யூ டிராவிட் தான் சுதாகர் கூப்பிட்டு வந்தார். ஸோ சுதாகர் வந்து இப்போ என்ஜாய் பண்ணுறது ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சுதாகர். கமிங் டு ரக்ஷன் தான் அதிலே ரொம்ப சீனியராக இருப்பாங்க அந்த கேங்லேயே, ஃப்ரெண்ட்ஸ்லேயே. பட் டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கும். ரக்ஷன் டைலாக் கூட வைப்பாங்க. பட் ரொம்ப டீம் ஸ்பிரிட்டாக போதும்னு சொல்லிட்டு ரொம்ப கோஆப்ரேட் பண்ண ரக்ஷன் தான் ரொம்ப தேங்க்யூ. ரக்ஷன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு. ஸோ தேங்க்யூ ரக்ஷன். அப்புறம் நட்டி சார் வந்து தான் இதுலேயே சீனியர் இந்த செட்லேயே. ஸோ அவர் எத்தனை பேஜ் கொடுத்தாலும் ஒரு டக்குன்னு சீனியர் ஷார்ட்டில் சொல்லிடுவார். ஸோ அவரை ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சார். நட்டி சார் தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ஷார்ட் தான் வந்தீங்க. சீன் கட் பண்ணிட்டு எடுக்க முடியல. தேங்க்யூ. அப்புறம் சந்தோஷ் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஆனது சந்தோஷ் தான். ஆடியோ நம்பி அவ்வளோ பெரிய விலைக்கு வாங்கினார். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ. விஜய் மூவிஸ் ராஜாண்ணே தேங்க்யூண்ணே. அவங்க ஷூட் பண்ணது ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஃபாஸ், அப்புறம் மைத்ரி எல்லாருமே தேங்க்யூ. நான் பார்க்குறேன் சார். ஆல்மோஸ்ட் அது கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஃபாத் சார் பற்றி சொல்லணும். ஸோ நாங்கள் ஃபுல் படம் எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ இந்த கேரக்டர் யாரை பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணோம், யாருமே கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் யாருமே கேட்கல. ஸோ லாஸ்ட் வீக்கு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியாக தான் எடுத்தோம் ஃபாத் சார் வச்சு. வேறு ஒரு படத்துக்கு கேட்டேன் ஃபாத் சாரை. அவர் அது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் ப்ரொடக்ஷன்லேயே வேறு ஒரு படத்துக்கு கேட்டேன். அவர் பண்ண மாட்டேன்னு சொன்னார். சரி ஓகே சார்னு சொல்லிட்டு நான் எனக்கு மெசேஜ் பெருசாக டைப் பண்ணி சார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அவர் நோ சொன்னாலும் பரவாயில்ல, ரிப்ளைக்கு எதிர்பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பிச்சேன். அப்போ ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணியிருந்தோம். ஃபுல் படம் ட்ரெயிலர் இருக்கும் அவர் இல்லாமல். அதை பார்த்து அவர் உடனே அக்செப்ட் பண்ணிட்டார். ஒரு 1 or 2 days அக்செப்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஒரு 4 Sundays தான் ஷூட் பண்ணோம். ஜனவரி ஒரு சண்டே, ஃபெப்ரவரி ஒரு சண்டே, மார்ச் ஒரு சண்டே, ஏப்ரல் ஒரு சண்டே, மொத்தமாக 4 days வச்சு ஷூட் பண்ணது தான். அது படத்தில் அவ்வளோ ஒரு ரிசீவ் ஆகும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ஜொனிதா பற்றி சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு இது மொதல் படம். ஸோ அவங்களுமே ஆக்சுவலாக அவங்க நிஹாரிகா கேரக்டர் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட் கேட்டோம். பட் அவங்க டேட்டே இல்லாதனால தான் அப்படியே இது பண்ணி இப்போது டீச்சர் கேரக்டர் கேட்டு அவங்க பண்ணாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஜொனிதா ஆல்சோ. ஸோ வெரி ஹாப்பி எல்லாருமே படத்தை ரிசீவ் பண்ணதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஸை மட்டும் ஸ்டேஜ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஆடியோ லான்ச் கூட வைக்கல. ஸோ அவங்களாம் நான் கூப்பிட்டு ஸ்டேஜில் இது பண்ண ஆசையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஏடிஎஸ் எல்லாம் வாங்கப்பா, ப்ரொடக்ஷன் டீம் எல்லாம் வாங்கப்பா. ஆகாஷா தான் ஏன் ஹெட் மாஸ்டர் சொல்கிற ஒரு ரீசன் வந்து ஒரு 2018 இந்த கதை எனக்கு தெரியும். ஆகாஷ் அப்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஆகாஷ் பேச மாட்டார், ரொம்ப ஷைன்னு. அவர் எந்த அளவுக்கு ஷைனா, ஸோ அதான் நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருந்தாலும் நம்மளே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிட்டா நம்ம அதை டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு 18 he wanted to ஒரு கரெக்டான ப்ரொடியூசர், ஒரு கரெக்டான மியூசிக் டைரக்டர் வேணும் நமக்குன்னு சொல்லிட்டு he was keep on fighting. ஸோ அதை எவ்ரி இயர்
எவ்ரியில் கம்பேக் சரி நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா சார் நம்ம நெக்ஸ்ட் ஷூட் போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நண்பர் ஒரு 4 இயர்ஸாக நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணோம். மேபி இப்போ அவர் ரிக்ரெட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் பார்த்துட்டு. அண்ட் கரெக்டாக ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் டேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது இந்த படத்தில் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம். வென் தமன் கேம் ஆன் போர்ட் திங்ஸ் வேர் மூவிங் ஒரு ஸ்கை ராக்கெட். கரெக்டாக 24லேருந்து தமன் உள்ளே வந்ததுக்கப்புறமா தான் திங்ஸ் அது ஒரு டபுள் டமாக்காக பர்ஃபார்மன்ஸாகவும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா தமிழ் வச்சு பாட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில். எனக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணதுனால நான் ஃபஸ்ட்டு அதையும் யோசித்தேன், இவர் கொடுத்துருவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேஸ்டிங்காக போட்டது தான் அங்கே இருக்கிற லாக். ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஒரு செல்ஃபிஷ் லாக்காக இருந்தாலும் அது படத்துக்கு வந்து இப்படி ஒரு மைலேஜ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆல் த கமெண்ட் சீன்ஸ் ஆர் லைக் பிளாஸ்ட் இன் தியேட்டர்ஸ். அண்ட் அகெயின் இப்போ இந்த ஆகாஷ் அந்த ப்ரொடக்ஷனாக பண்ணுறதுக்கு நான் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன். ஏன்னா நாங்கள் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும்போது கூட ஒரு மிகப்பெரிய பேனர் தான் எங்களை யூஎஸில் நாங்கள் டிக்கெட் போட்டுலாம் கூட்டிகிட்டு போனாங்க. பட் அந்த ப்ராசஸே வந்து ரொம்ப டயர்ஸமாக இருந்துச்சு. ஒரு ப்ரோமோ ஷூட் பண்ணுறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஸ்ட் பாதரேஷனாக அவங்க கன்சிடர் பண்ணுறது வந்து இவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் இவ்வளோ வயலண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நடுவில் இந்த லவ் ஸ்டோரியை வந்து ஒரு லீஸ்ட் ப்ரையாரிட்டியாகவே வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் ரொம்ப யூஎஸில் உட்காந்து ரொம்ப ப்ரெஷர் போட்டேன். உங்கள் ஷைனெல்லாம் உடச்சிரு, வி ஹேவ் டு நீ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் திங்ஸ் வில் மூவ் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக போகும். ப்ளஸ் அகைன் நீ நினச்ச மாதிரி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யோசித்தோம். தென் ஈ கேம் வித் அன் ஐடியா. சார் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேறு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டோன்னா அந்த அவங்க யாரும் தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க, நம்ம பேனராக ரிஜிஸ்டர் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா நம்ம படத்தை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இன்டெலிஜென்ட்டாக 2 ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ தட் இஸ் ஹவ் ஷை ஆகாஷ் இஸ். அண்ட் பிகாஸ் இப்போ எல்லாருக்கும் இந்த படத்தோட சக்ஸஸ்லாம் தெரிஞ்சது. ஐ கேஸ்ட் இட். ஸோ இட் ஹாஸ் அ நைஸ் கண்டென்ட். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது நம்ம ஊரில் இருக்கிற பெரிய ப்ராப்ளம் ஃபிலிம் ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒரு 80% ஆஃப் ஃபண்டிங் வந்து கேஸ்டிங்கே போயிடுது. ப்ரொடக்ஷனுக்கு யாரும் செலவு பண்ணுறதில்ல. ஸோ குவாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல. ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எல்லா ப்ரொடியூசரும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே போயிட்டுருக்கு. யூனியன்லலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், ஷேர் பேசிஸில் வரணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு ஃபிலிம் இந்த ஒரு ஹீரோக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் இந்த மாதிரிலாம் கன்சிடர்லாம் பண்ணாமல் ஒரு குவாலிட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டெசிஷன் எடுத்ததுக்கு ஆகாஷ் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக வர ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே ஒரு லெசனாக இருக்கும். ஒரு கண்டென்ட்டுக்கு தேவைப்படுற மினிமம் ஒரு லொக்கேஷன், அதுக்கான ஒரு லைட்டிங், அதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு செட்டப். ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்ரி இயர் அட்வான்ஸ்மெண்ட்டில் வந்து கதை மாறிக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து சார் நம்ம இந்த ஸ்பேஸ் பற்றிலாம் இருக்குது சார், நம்ம எப்படி சார் அதை ஷூட் பண்ணலாம் அப்படின்லாம் வரும்போது நானே ஷாக் ஆகிட்டேன். இப்போ இந்த பட்ஜெட்டில் எப்படி அதெல்லாம் அச்சீவ் பண்ண போகிறோன்னு. ப்ரோமோக்கு கூட நாங்கள் ஒரு விர்ச்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தோம், ஒரே ஒரு பிரீத்தியோட ஷார்ட்டு. பட் திருப்பியும் ஷூட்டிங் வரும்போது நோ காம்ப்ரமைஸ். ஒரு இன்டர்ஸ்டெல்லாரில் எந்த அளவுக்கு ஒரு செட்டு போட்டு அந்த ஒரு ஸ்பேஸை காமிச்சிருப்பாங்களோ, ஃபிசிக்கலாக செட்டு போட்டதெல்லாம் வந்து மொத்தம் ஒரு 5 to 6 ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணியிருப்போம் பிரீத்தியை வச்சு. ஆனால் அதுக்கு ஸ்பெண்ட் ஸோ மச். ஸோ அந்த ஒரு டெடிக்கேட்டட் ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இதை பார்த்து இன்ஸ்பயர் நிறைய பேர் வரணும் அப்படின்றது தான் ஆசை. ஆகாஷ் நிறைய அட்வான்ஸ்லாம் வரும் வாங்காமல். திருப்பி நீங்களே நல்ல படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே இருக்காங்க.